ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி புட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். பூரி சப்பாத்தி நீங்கள் ட்ரை பண்ணி வைப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு சீனா சட்டி வச்சுட்டு இதில் 1 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது சாதாரணமான கோதுமை மாவு தான். நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் எடுப்போம்ல, அதே கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 250 கிராம் இருக்குது. இது தாராளமாக 2 பேருக்கு பத்தும். இதை நம்ம கைவிடாமல் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அதாவது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுக்கணும். இந்த பச்சை வாடை போய் இதனோட ஒரு நல்ல ஸ்மெல் வரும் கோதுமை மாவில். அதுக்கப்புறமா இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இது ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க, நேந்திரம்பழம். அந்த நேந்திரம்பழத்தை எடுத்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக சால்ட்டும் அப்புறமா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். தெளித்து நம்ம புட்டுமாவு பதத்துக்கு வரவிக்கணும். இது பதம் எப்படி இருக்கும்னா, நம்ம கொழுக்கட்டை மாவு பிடிச்சா நிற்கும்ல, அந்த மாதிரியும் தொட்டால் அது உருந்து போக மாதிரி நம்ம வரவி வச்சுக்கலாம். இனி நம்ம புட்டுக்குழலில் வைக்க வேண்டியதான். இதில் கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே கோதுமை மாவு வச்சுருக்கோம்ல அது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேந்திரம்பழம், கொஞ்சம் தேங்காய், திருப்பியும் கொஞ்சம் கோதுமை மாவு, மேலே நேந்திரம்பழம். அவ்வளோதான். இதை அப்படியே வச்சு மூடிட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு பொட்டுக்குழல் பெருசு இருக்குது. அதுலேயும் நான் அதே போல் தான் பண்ண போகிறேன். தேங்காய் மாவு அப்புறமா நேந்திரம்பழம் இப்படியே மாற்றி மாற்றி வச்சு அதுலேயும் நான் வச்சுருக்க போகிறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வச்சது வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இந்த புட்டுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனு வாழைப்பழமும் கொஞ்சம் சர்க்கரையும் இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன், மேலே நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இதே போல் இன்னொன்று நம்ம வச்சோல அதுவும் நல்லா வெந்துடுச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். உண்மையாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.